பேசாமல் ரெண்டு நெஞ்சம் பேசுறேன். கண் பார்வை மெல்ல தூண்டி வீசுறேன். பூக்கும் மாசம் ஒன்று போதும் கண்கள் பார்க்க வேண்டுமா? பெண்ணுள்ளம் என்ற ஊஞ்சை போல காதலாகி ஆடுமா? வர வர இந்த மோகனோட பிரச்சனை அதிகமாயிட்டே போகுது. இப்ப பாரு என் விஷயத்திலே தலையிட்டு இருக்கான். நான் எப்படியாவது மீனா கிட்ட போலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது குறுக்க வந்து கெடுத்துறான். கரடி இல்ல, அந்த மோகன் இருக்கிற வரைக்கும் நானும் மீனாவும் நிச்சயமா தனியா மீட் பண்ணவே முடியாது. அவ கூட தனியா என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா அவ எப்படி என்ன புரிஞ்சுக்குவா? என்ன புரிஞ்சுக்கிட்டா தானே அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். சோ நான் மீனாவோட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். ஹாய் பிரேமா. உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரியும்னா ஐ மீன் நீ எதை சொல்ற? கொஞ்சம் கூட மனசே இல்லாம அங்க உட்கார்ந்து வேலை பண்ணிட்டு இருப்பீங்க. ஏதாவது ஒண்ணு நடந்தா நீங்க நினைக்கிற மாதிரி சீக்கிரமா வீட்டுக்கு வரலாம்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்போதானே நம்மளோட காலனில நவராத்திரி செலிப்ரேஷனுக்கு சீக்கிரமா போக முடியும். கரெக்ட் தானே? பிரேமா, நான் இப்ப அதுதான் யோசிச்சுட்டு. பாத்தீங்களா, எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? நீங்க என்ன நினைச்சாலும் நான் அதை கண்டுபிடிச்சிருவேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நான் அதை பத்தி தான் யோசிச்சுட்டே இருக்கேன். ஆனா நாம ரெண்டு பேரும் இப்படியே போன்ல பேசிட்டு இருந்தோம்னா என்னால எப்படி வேலையை சீக்கிரம் முடிக்க முடியும்? வேலையை சீக்கிரம் முடிச்சா தானே நான் ஈவினிங் வீட்டுக்கு சீக்கிரம் வர முடியும். சோ நான் இப்ப போன் வைக்கிறேன். இதுவரை தான் வீட்டுல வந்து பேசிக்கலாம். ஓகே, பாய். பாய். நான் எவ்வளவு ராசியானவன் பார்த்தல. இந்த மாதிரி கெத்தான கேமரா இந்த காலனிலேயே வேற யார்கிட்டயுமே கிடையாது. பின்ன சொன்னா நம்ப மாட்டேன், இருட்டுல கூட தெளிவா போட்டோ எடுக்குதுடி. இங்க பாருங்க, புதுசு நல்லா இருக்குல்ல. கழுத்துல தங்க செயின் போட்டுட்டு போனா எல்லாரும் எப்படி ஆணு பாப்பாங்க, அதே மாதிரி நம்ம காலனில இருக்கிறவங்க எல்லாம் என் கழுத்துல இந்த கேமராவை பார்த்துட்டு வாய பொழந்துட்டு ஆணு பாக்குறாங்கடி. சில நேரம் எனக்கே ரொம்ப வெக்கமா இருக்கு சங்கீதா. மிரட்டலுக்கு கடவுளே கண்ணை திறந்து பாத்துட்டாரு பார்த்தல. இல்லன்னா அத்தனை பேர்ல எப்படி எனக்கு மட்டும் கேமரா பிரைஸா கிடைச்சிருக்கும் சொல்லு. நான் போற இடத்துல எல்லாம் என்ன பாக்குறவங்க எல்லாரும் பிளீஸ் மேடம் என்ன ஒரே ஒரு போட்டோ எடுங்கன்னு கெஞ்சி கெஞ்சி கேக்குறாங்க. ரொம்ப பந்தாவா இருக்குடி. எந்த மேன்? மேங்கியா? ஆமா ஆமா ஆமா, அந்த மேங்கி மேன் நம்ம காலனிக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லு? எனக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. ஏன் எல்லாரும் அதை பார்த்து பயந்துட்டு வீட்டுக்குள்ள போய் பூட்டி உக்காந்துக்கிறாங்க? அதுக்கு மட்டும் தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி வந்து பாக்கட்டும். அத துண்ட காணும் துணிய காணும்னு ஓட விடல. என் பேரு ரேணு இல்ல. சரி சரி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். பாய். மங்கி சார், மங்கி மேன் சார். என்னங்க சார்? என்ன இது? ஃப்ரூட்ஸ் சார். எனக்கு ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கூட பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா வீரா? சார், மீனா மேடம் தான் கொடுக்க சொன்னாங்க. உங்களுக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. சரி, நான் எடுத்துட்டு போயிடுறேன். இருக்கட்டும். நீ வேற இதை கட் பண்ணிட்டு வேஸ்ட் ஆயிடும் இல்லையா? அதுக்காக சாப்பிடுறேன். சரி சார், சாப்பிடுங்க. மீனாவுக்கு என் மேல அவ்வளவு அக்கறையாங்க. How sweet, yeah.
By the way, என் மனசுல இருக்கிறத நான் ஈஸியா முடிச்சிடலாம். எல்லாமே இப்படி முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ಶ್ರೀ ಗುರು ಚರಣ ಸರೋಜ ರಜ ನಿಜ ಬರ ಸುಧಾರಿ ಬುದ್ಧಿಹೀನರ ಗುಣ இத மட்டும் கேட்காத ப்ளீஸ். இது நான் கஷ்டப்பட்டு ஜெயிச்சது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீ என்ன பண்ண போற? உன் மங்கி ஃபேமிலி போட்டோ எடுக்க போறியா? குடு. நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன், விட்டுடு ப்ளீஸ். நான் இது தர மாட்டேன். என் கேமரா போதே. டேய் நில்லுடா. டேய் மங்கி மேன், அத கொடுத்துடுடா. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நில்லுடா. எந்த பக்கம் போனான்னு தெரியலையே. கடவுள் கிட்ட கோவப்பட்டதுனால தான் இப்படி பாதியில வந்தது பாதியிலே போயிடுச்சு. என்னாச்சு? பாருங்கக்கா, அந்த மேங்கி மேன்ல அவன் என்னோட கேமராவை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு போயிட்டான். அது எவ்வளவு காஸ்ட்லி கேமரா தெரியுமா? மங்கி மேனா? அதான் நம்ம காலனிக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கானே. அவனை நீ பாத்தியா? பாத்தியாவா? என்ன நீங்க பாக்காமல இவ்வளவு தூரம் சொல்லுவேன்? நானே தான் எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக அதை தேடி கண்டுபிடிச்சு போனேன். பார்த்தா கரடி மாதிரி பெருசா இருந்தா. ஆனா இந்த ரேணுவை பயமுறுத்த முடியுமா? அப்படியே பச்சு பச்சு 4 அரை வைக்கலாம்னு போடி போனேன். உடனே பயத்துல இடத்தையே காலி பண்ணிடுச்சு. பயந்தாங்கோலி மங்கி மேன். நம்ம காலனிக்குள்ளதான் அவன் இருக்கான்னு நினைக்கும் போது நம்பவே முடியல. வீட்டுல இருந்து வெளியே வந்தாலும் ரிஸ்க் போல இருக்கே. சரி சரி வாங்க, எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம். வாங்க வாங்க வாங்க. கடைசியில என் கேமரா இப்படி போயிடுச்சே. அதை வச்சு இன்னும் எவ்வளவு பந்தா பண்ணலாம் நினைச்சேன். எல்லாம் வீணா போச்சு. சார், நேத்து நடந்ததுக்கு ரியலி சாரி. அதுவா? இட்ஸ் ஓகே. மீனா, நீ எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகணும்? ஆக்சுவலி வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன் சார். ஏதாவது வேலை இருக்கா? சொல்லுங்க சார். இல்ல இல்ல, வேலையா எதுவும் கிடையாது. நீ 5th மெயின் ரோட்ல இருக்கிற காலனில தானே இருக்க? ஆமா சார். ஹே, நானும் அந்த சைடு தான் போறேன். ஒரு கிளையண்ட் அர்ஜென்ட்டா மீட் பண்ணணும். ஆன் த வேல உன்னை டிராப் பண்றவா? இல்ல சார், இட்ஸ் ஓகே, நானே போய்க்கிறேன். தேங்க்யூ சோ மச். ஹே, பரவாயில்ல மீனா, வா உன்னை டிராப் பண்ணு. சார், வேணா விட்டுருங்க. மிஸ்ஸஸ் அமருக்கு ரொம்ப அது அது என்ன சொல்லுவாங்க, அது சுயமரியாதை. அது அவங்களுக்கு ரொம்ப அதிகம். யார் ஹெல்ப் பண்றது அவங்களுக்கு பிடிக்காது. Really? போற வழியில புது ஆர்டிகிளை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு போலான்னு தான் கூப்பிட்டேன். டைம் சேவ் பண்ணலாம். வரியா? நான் வண்டியில வெயிட் பண்றேன். ஓகே சார். சார், எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க். என்னாச்சு? ஏன் இப்படி ஓடலாம் தெரியலையே. நான் வெயிட் பண்றேன். பேசாமல் 2 நெஞ்சம் பேசுறேன். கண் பார்வை மெல்ல தூண்டி வீசுறேன். சார், என்னாச்சுன்னா என்னோட பைக் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு.
நீங்க மிஸ்ஸஸ் சம்மரை டிராப் பண்ண சொன்ன இடத்துக்கு பக்கத்துல தான் என்னோட இடமும் இருக்கு. என்னையும் டிராப் பண்ணிடுங்களா? மிஸ்ஸஸ் சம்மர் இங்க வாங்கல. இந்த விண்டோ சீட் உங்களுக்காக ரெடியா இருக்கு. சார் என்ன சார் நிக்கிறீங்க? உங்க வண்டி வந்து உட்காருங்க. நீங்க 2 பேர் இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். சார் உட்காந்துட்டாரு, நீ கிளம்பா. மீனா, நீ மான்சில ஒர்க் பண்றத பத்தி எப்படி ஃபீல் பண்ற? ரொம்ப நல்லா இருக்கு சார். இப்பவே நான் இதுல ஒரு பார்ட் மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுல உனக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? சார் எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட் சார். லேடிஸ்க்காகவே ஒரு மேகசின், இதை விட ஒரு பெரிய விஷயம் வேற என்ன இருக்க முடியும் இல்லையா? மீனா, நீ டெய்லி வந்துட்டு போறதுல எந்த பிரச்சனையும் இல்ல? கஷ்டமா இருந்தா சொல்லு, நான் டிரைவர் கிட்ட சொல்லி டெய்லி பிக்கப் டிராப் பண்ண சொல்றேன். இல்ல வேணாம் சார். இப்பதான் ஆபீஸ்ல சொன்னேன் சார், மிஸ்ஸஸ் சம்மர் கிட்ட அந்த விஷயம் அதிகமாவே இருக்கு. அது என்னது? அது சுயமரியாதை, சுய கௌரவம். நீங்க கொடுக்கிற எந்த ஹெல்ப்பையும் மிஸ்ஸஸ் சம்மர் ஏத்துக்க மாட்டாங்கன்னு நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன் இல்லையா? ஜஸ்ட் டிராப் பண்றேன்னு சொன்னேன். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? சார் அதெல்லாம் அப்படிதான் சார். சாரி சார், கம்ஃபர்டபுளா உட்கார முடியல. மீனா, இந்த பில்டிங் பாத்தியா? இதான் மீடியா காலேஜ். இந்த காலேஜ்ல இருந்து தான் எவ்ரி இயர் என்ன லெக்சருக்காக கூப்பிடுவாங்க. யங்ஸ்டர்ஸ் கூட நம்மளுடைய திறமையை பகிர்ந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்றோம்னு மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். பை தி வே, நான் அந்த லெக்சருக்காக எந்த சார்ஜும் பண்றதே இல்ல. உங்களுக்கு நிஜமாவே ரொம்ப நல்ல மனசு சார். இந்த காலத்துல எல்லாம் பணம் இல்லாம யாருமே எதுவுமே பண்றதே இல்லையே. அடுத்த ஜெனரேஷன் பசங்க எல்லாம் உங்களை மாதிரியே நல்லவங்களா வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். சார், இந்த ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இங்கதானே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ட்ரீட்மெண்டா? என்ன ட்ரீட்மெண்ட்? மறந்துட்டீங்களா? 24 hours இப்படி சொரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்களா சார்? அட தோல் வியாதி உங்களுக்கு வந்துச்சு, மறந்துட்டீங்களா சார்? தோல் வியாதியா? நீ எதுவும் தெரியாம வளரன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சார். உடம்பு பூரா சின்ன சின்னதா கட்டி வர வந்துச்சு. யாரு ஒரு பக்கத்திலே போல. அதான் சார், தோல் பூரா கொப்பளமா வந்து உடைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன் கேக்குறீங்க? பார்க்கவே பயங்கரமா இருந்தாரு. அந்த சொரியணும் இப்பதான் உங்களுக்கு வரதுல போல இருக்கு சார். அது வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் சார். சொல்லிட்டே இருப்பீங்களா சார்? அந்த மாதிரி நோயெல்லாம் எதிரி கூட வரக்கூடாதுப்பா.
டிரைவர் காலி வந்துருச்சு. தேங்க்யூ சார். நானும் கூட தேங்க்யூ சார். உங்களுக்கும் கூடவே மிஸ்ஸஸ் அமருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர் பேச வந்தோம் சார். வீடு வந்து சேர்ந்ததே தெரியல. We'll do it again, sir. See you, sir. சார், நம்ம பிரேமா மேடம்க்கு நான் ஹலோ சொன்னேன்னு சொல்லுங்க. டிரைவர் கிளம்பலாம் போ. See you, sir. See you tomorrow. See you, Mrs. Summer. ஒரு நிமிஷம் இல்ல. உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம் என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? எந்த ப்ராப்ளமும் இல்லனா எதுக்காக வேணும்னே எங்க கூட கார்ல வரதுக்கு பிளான் பண்ண? வேணும்னு என்ன பேசுறீங்க நீங்க? ஹலோ, நான் சொன்னேங்க என் பைக்கோட டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அது ஒண்ணு பஞ்சர் ஆகல, நீதான் காத்தை இறக்கி விட்ட. பேசாமல் ரெண்டு நெஞ்சம் பேசுதே. ஆஹா. கண் பார்வை மெல்ல தூண்டி வீசுதே. நானே என் டயரோட காத்தை எதுக்காக இறக்க விடணும்? அதோட அந்த பைக்ல எனக்கு உயிர். அது உங்களுக்கு தெரியுமா? தேவையில்லாம என்கிட்ட இப்படி போய் சொல்லாத. நீ பண்ண வேலையை நான் பார்த்தேன். ஏன் இந்த மாதிரி பண்ணங்கிறதா எனக்கு புரியல. ஒரு வார்த்தை கூட அவர்கிட்ட கேட்காம நேரா நீ பாட்டு வந்து அவர் கார்ல ஏறி உட்காந்துட்ட. ஒழுங்கா பதில் சொல்லு. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற? உன்னோட பதிலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மோகன். இல்லன்னா சொல்லிட்டேனே. அப்படின்னு நீங்க சொல்றத பார்த்தா உங்க 2 பேர் கூட கார்ல வரதுக்காக நானே என் பைக் டயரை பஞ்சர் ஆக்கிட்டேன்றீங்க. இதான உங்க குற்றச்சாட்டு? நீ எதுக்காக பஞ்சர் பண்ணலாம் எனக்கு தெரியாது. ஆனா நீ பண்ணத நான் கண்ணால பார்த்தேன். அதனாலதான் கேக்குறேன், என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி நீ பண்ண? அட, எப்படி சுட்டாலும் தோசை தாங்க. அதாவது நான் காத்தை இறக்கி விட்டுருப்பேன், நீங்க நம்புறீங்க. அதாவது என்னோட சொந்த கையை வச்சு என்னோட உயிருக்கான பைக்ல இருந்து டயர்ல இருந்து காத்தை இறக்கி விட்டேன்றீங்க. நான் தினம் தினம் பச்சை குழந்தை மாதிரி பாதுகாக்கிற அந்த பைக்ல இருந்து காத்தை இறக்கி விட்டேன்றீங்களா? அப்போ பைக் டயர் பக்கத்துல உட்காந்துட்டு என்னதான் பண்ணிட்டு இருந்த? பேசிட்டு இருந்தேன் பைக் கிட்ட. பைக் கிட்ட பேசிட்டு இருந்தியா? நான் பேசுவேன். அது என் பழக்கம். ஆக்சுவலி நான் அவன்கிட்ட சாரி கேட்டுட்டு இருந்தேன். அவனை இன்னைக்கு வீட்டுக்கு கொண்டு வர முடியாது இல்லையா, அதுக்காக தான் புரிய வச்சுட்டு இருந்தேன். ப்ராமிஸ் கூட பண்ணாங்க, நாளைக்கு காலையில முதல் வேலையா போய் பஞ்சர் கூட போடுறேன்னு சொல்லிருக்கேன். மிஸ்ஸஸ் சம்மர், நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் உங்களுக்கு எக்கச்சக்கமா ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன், அதை ஒத்துக்கிறேன். பட் இறங்கானே ப்ராப்ளம் கொடுத்துக்கணும், பைத்தியமா நானு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. உன்னை புரிஞ்சுக்காம இருக்கிறதே நல்லதுன்னு தோணுது. எங்க அம்மா அதே தான் சொல்லுவாங்க. எப்படி எஸ்கேப் ஆயிட்டேன். மிஸ்டர் சம்மர், கொஞ்சம் இருங்க. நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். யார்கிட்ட? அதே இப்ப நடமாடிட்டு இருக்கேன் அந்த மங்கி மேன் கிட்ட இல்ல. எனக்கு எந்த மங்கி மேனை பார்த்தும் பயமே இல்லை. ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த மங்கி மேன் இருக்கே, பாக்குறதுக்கு அமைதியா இருக்கும், ஆனா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். நான் சொன்னது கேட்கலையா? நான் எந்த மங்கி மேனை பார்த்தும் பயப்பட மாட்டேன். நீங்க பெரிய ஆள் தான் ஒத்துக்கிறேன். ஆனா பெரியவங்க சொல்லுவாங்க, நீங்க கொஞ்சம் பயப்பட உஷாரா இருக்கலன்னா பிரச்சனை எப்படி வேணா வரும்னு சொல்லுவாங்க. அந்த மக்கி சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, எப்ப அவங்க மேல பாயலான்னு காத்துட்டு இருக்கு. கொஞ்சம் உஷாரா இருக்கிறதுல தப்புதான் இல்லையே. பேசாமல் ரெண்டு நெஞ்சம் பேசுதே. ஆஹா. கண் பார்வை